மியான்மர் நாட்டின் மோசடி மையங்களிலிருந்து மீட்கப்பட்டு தாய்லாந்து வழியாக சுமார் 300 இந்திய பிரஜைகள் தாயகம் திரும்பியுள்ளனர். அவர்களில் 266 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள் ஆவர். இந்திய அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தின் மூலம் அவர்கள் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் மேலும் 257 பேர் அடுத்து மீட்கப்பட உள்ளனர். பெரும்பாலும் சீன நாட்டவர்கள் நடத்தி வரும் அந்த சட்டவிரோத இணைய மோசடி மையங்களை துளைத்தொழிக்கும் சோதனைகளில் இதுவரை 25க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 7000 தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலும் சீன பிரஜைகள் மியான்மர் தாய்லாந்து எல்லையில் மோசமான நிலையில் சிக்கி தவிக்கின்றனர். மீட்கப்பட்ட தனது பிரஜைகளை சீனா குற்றவியல் சந்தேக நபர்களாக கருதி வந்தவுடன் அவர்களை கை விலங்கிட்டு வருவதே அதற்கு காரணம். ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட தனது பிரஜைகளை மீட்டுள்ள சீனா பலவீனமான சட்ட அமலாக்கம் கொண்ட மியான்மர் எல்லை பகுதிகளில் இந்த மோசடி கும்பல்களை முறியடிக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. $பில்லியன் தொழில்துறையின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த மையங்கள் காதல் மற்றும் முதலீட்டு மோசடிகள் உள்ளிட்ட இணைய மோசடிகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றன. கை நிறைய சம்பளம் என்ற பொய்யான வாக்குறுதியை நம்பி இந்த வேலைகளில் ஈர்க்கப்பட்ட மலேசியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டவர்கள் கடைசியில் அங்கு சித்திரவதைக்கு ஆளாகி வருவது அம்பலமாகியுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.